விஜய் அவர்கள், சங்கீதா அவர்களுடைய டிவோர்ஸ் செங்கல்பட்டு நீதிமன்றம் அதுக்குள்ள போயிட்டுருக்கு. என்ன பொருளாதார ரீதியா முடக்கியிருக்காரு. எனக்கு இமோஷனலா ரொம்ப வீக்கான ஒரு சூழ்நிலை இருக்கு. எனக்கு சப்போர்ட்டே கிடைக்கல. அப்படின்னு நெறைய இடங்கள்ல சங்கீதா அவர்கள் தன்னுடைய குற்றத்த அவங்க சொல்லியிருக்காங்க. இது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ஆடியன்ஸ்க்கு ஷாக்கா இருக்கு. ரசிகர்கள் வருத்தப்பட்டுட்டு தான் இருக்கோம். நெறைய பேர் இப்ப அவர் பாலிடிக்ஸ்ல இருக்காரு. இந்த டைம்ல இதெல்லாம் வரது, அவர ஒரு கவன சிதறலுக்கு கொண்டு வரதுக்கான வழிவகையா இருக்கு. இதெல்லாம் தேவையா? அப்படி இப்படின்னு நெறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இது ஜேசன் சஞ்சய எந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணும்? ஏன்னா, இப்ப அவர் ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு சந்தீப் கிஷன வச்சுட்டு. அது மட்டும் இல்லாம இது நமக்கு இப்ப தெரிஞ்சிருக்கலாம். மேபி இது அவருக்கு முன்னாடியே கூட தெரிஞ்சிருக்கலாம். ஏன்னா அப்பான்றவரு ஒரு சூப்பர் ஹீரோவா இருக்கிறவரு. அம்மா ஃபேமிலில ஒரு அழகான ஒரு விஷயத்த உருவாக்கி வச்சிருக்கவங்க. 2 பேரும் சேர்ந்து இருக்கணும்னு தான் எல்லா பசங்களும் விருப்பப்படுவாங்க. பட் இப்ப என்னாச்சுன்னா 2 பேரும் பிரிஞ்சுட்டது அவருக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கலாம். ஏன்னா 2 வருஷமா ஒண்ணா எந்த ஈவென்ட்டும் அட்டெண்ட் பண்ணல. ஒரு சின்ன கல்யாணமா இருக்கட்டும், ஒரு சின்ன ஆடியோ லான்ச் ஃபங்ஷன்னா கூட விஜய் தன்னுடைய ஒய்ஃப கூட்டிட்டு வருவாரு. பட் இந்த டிவோர்ஸ் நடந்து போது, அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை எல்லாம் 2 வருஷமா இருக்குன்னு சொன்ன சமயத்துல 2 பேரும் எந்த ஈவென்ட்டையும் ஒண்ணா அட்டெண்ட் பண்ணல. அவங்க லண்டன்ல இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் பொண்ணோட படிப்புக்காக போனாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. விஜய் அவர்கள் இது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிட்டு தான் வந்துட்டு இருந்திருக்காரு. கடைசியில பாத்தீங்கன்னா இப்ப நெருக்கடி கொடுக்குற மாதிரி விஜய் அவர்கள் இப்போ சங்கீதாவை பிரிய போறாங்கன்ற விஷயம் நமக்கே வருத்தமா இருக்கு. ஆனா அவங்க பையனுக்கு அது எப்படி இருக்கும்? ஏன்னா அம்மா அப்பா ஹாப்பியா இருக்கணும்னு யோசிக்கிறத தாண்டி அந்த பையனுடைய சினிமா கரியரை இது எவ்வளவு அஃபெக்ட் பண்ணும்னு ஒரு விஷயம் இருக்கு. இப்பதான் ஃபர்ஸ்ட் படம் கொடுக்க போறாரு. அந்த சமயத்துல அந்த நியூஸ் வெளியில வந்திருக்குன்னும் போது அவருக்கு இந்த சூழ்நிலை எப்படி இருந்திருக்கும், அவர் மைண்ட் செட் என்னவா இருக்கும்ன்ற கேள்வியும் மக்கள் மத்தியில வந்துட்டு இருக்கு. விஜய் அவர்களுடைய டிவோர்ஸை பார்க்கும் பொழுது மனசுக்குள்ள ஒரு வேதனை, வருத்தம் இருந்துட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாம விஜய் அவர்கள் தன்னை பத்தி யோசிக்காம சுத்தி இருக்க விஷயங்கள், சுத்தி இருக்க நபர்களை பத்தி யோசிச்சுட்டு இருக்காரு. ஒரு கெத்துக்காக இதெல்லாம் பண்றாரா? எப்படி அந்த அஃபையர்ல இருக்க நடிகை யாரு? இந்த கேள்வி ஒரு பக்கம் இருக்கும் பொழுது பையனும் பொண்ணும் இனிமே என்ன பண்ண போறாங்க? அவங்க அடல்ட்டா இருந்தாலும் வருத்தமா இருக்குமேன்ற கேள்வியும் வருது. உங்க கருத்து என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்க.